வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது நடிகை அஞ்சலி தேவி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. ஆண்டு 1949. ஒரு தமிழ் படப்பிடிப்பில் அந்த பிரபல நடிகையைச் சுற்றி தீப்பற்றி எரியும் காட்சி படமாக்கப்பட இருந்தது. அந்த நடிகை படத்தின் இயக்குனர் சொல்லியிருந்தவாறு கேமராவை நோக்கி வேகமாக நடந்து வர, அவருக்கு பின்னால் தீப்பற்றி எரிவது போல ஒரு ஷாட் எடுக்கப்பட வேண்டும். நடிகை நடந்து வர தொடங்கினார். படப்பிடிப்பு உதவியாளர்கள் செய்த பெரும் தவறினால் சற்றும் எதிர்பாராமல் திடீர் என அங்கு தீப்பற்றி கொண்டுவிட்டது. படப்பிடிப்பு தொடங்கும் முன்னரே பெருத்த தீ பரவி நடிகையின் சேலையிலும் பற்றி கொண்டு அதை அணைக்க முடியாமல் அனைவரும் தவிக்க, அழகான நடிகையின் முகத்தை அந்த தீ கரியாக்கி விட்டது. மயங்கி விழுந்த நடிகையை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்றனர். பாவம், நடிகையின் முகம் முழுவதும் தீயில் வெந்துவிட்டது. ஆளே அடையாளம் தெரியாமல் போய்விட்டார். படத்தின் நாயகனான பெரிய நடிகரோ பதறி போய்விட்டார். இனி அந்த நடிகை அவ்வளவுதான், இனி படப்பிடிப்புக்கு வர முடியாது என்றார்கள் அங்கிருந்த சிலர். நான் பூஜிக்கும் சத்யசாய் பாபா என்னை கைவிட மாட்டார், நிச்சயம் காப்பாற்றுவார் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டார் அந்த நடிகை. அவர் நம்பிய சத்யசாய் பாபா அவரை கைவிடவில்லை. 2 மாத தீவிர சிகிச்சைக்கு பிறகு நடிகையின் கருகிப்போன முகத்தின் தோல் கொஞ்சம் கொஞ்சமாக உரிந்து வெளியே வந்து பழைய அழகான முகம் அந்த நடிகைக்கு வந்துவிட்டது. தீயில் முகம் கருகி தப்பி பிழைத்து முழுமையாக குணமடைந்த அந்த நடிகை அஞ்சலி தேவி. படம் மங்கையர்கரசி. கதாநாயகன் PU சின்னப்பா. அவர் அப்படத்தில் 3 வேடங்களில் நடித்தார். ஆஸ்பத்திரியில் சிகிச்சையின் போது அவருக்கு அருகிலேயே இருந்து அனைத்து உதவிகளையும் செய்தார் இசை அமைப்பாளர் ஆதி நாராயணராவ், அஞ்சலி தேவியின் கணவர். தன்னுடைய அழகாலும் முக வசீகரத்தாலும் மயக்கும் சிரிப்பினாலும் சிறந்த நடிப்பாலும் தமிழ் ரசிகர்களை கலக்கிய முக்கியமானவர்களில் ஒருவர் அஞ்சலி தேவி. PU சின்னப்பா, MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், KR ராமசாமி, TR மகாலிங்கம், மனோகர், நகைச்சுவை நடிகர் TR ராமச்சந்திரன் ஆகிய எல்லோருடனும் கதாநாயகியாக நடித்துள்ளார் அஞ்சலி தேவி. PU சின்னப்பாவுடன் மங்கையர்கரசி, MGRவுடன் மன்னாதி மன்னன், மர்மயோகி, சர்வாதிகாரி, சக்கரவர்த்தி திருமகன் ஆகிய படங்களிலும், சிவாஜியுடன் பூங்கோதை, முதல் தேதி, நான் சொல்லும் ரகசியம் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் அஞ்சலி தேவி. பராசக்திக்கு முன்பே பூங்கோதையில் நடிக்க தொடங்கி இருந்தார் சிவாஜி என்பது குறிப்பிடத்தக்கது. பேரறிஞர் அண்ணா எழுதிய சொர்க்கவாசலில் KR ராமசாமியுடனும், பூலோக ரம்பை, கணவனே கண்கண்ட தெய்வம், மணாளனே மங்கையின் பாக்கியம், காலம் மாறிப்போச்சு, AVMமின் பெண் ஆகிய படங்களில் ஜெமினி கணேசனுடன் நடித்தார். நீலமலை திருடனில் ரஞ்சனுடன், ஆடவந்த தெய்வத்தில் TR மகாலிங்கத்துடனும், டவுன் பஸ் படத்தில் MN கண்ணப்பாவுக்கு ஜோடியாகவும், பஸ் டிரைவராகவும் மற்றும் NT ராமராவ், A நாகேஸ்வரன், டாக்டர் ராஜ்குமார் போன்ற பிற மொழி கதாநாயகர்களுடனும் இணைந்து நடித்தார் அவர். ஸ்ரீதர் எழுதிய RS மணி இயக்கிய இரத்த பாசம் படத்தில் TK சண்முகத்தின் ஜோடியாக நடித்தார் அஞ்சலி தேவி. சின்னப்பா தேவரின் அன்னை ஓர் ஆலயம் படத்தில் ரஜினிகாந்தின் பாசமிகு தாயாக நடித்த அஞ்சலி தேவி ஸ்ரீதரின் உரிமை குரலில் MGRவுடன் மீண்டும் நடித்தார். ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பெத்தபுரம் எனும் ஊரில் விவசாயி
நூக்கையாவுக்கும் சத்தியவதிக்கும் மகளாக பிறந்தவர் அஞ்சலி தேவி. தாயும் தந்தையும் அப்போது இவருக்கு வைத்த பெயர் அஞ்சனி குமாரி. காக்கிநாடா உயர்நிலை பள்ளியில் அஞ்சனி குமாரி படிக்கும்போது இவருக்கும் இசையார்வம் கொண்ட இளைஞர் ஆதி நாராயணாவுக்கும் நட்பு ஏற்பட்டது. ஆதி நாராயணராவ் அப்போது ஒரு தெலுங்கு நாடகங்களை அரங்கேற்றினார். ஸ்ட்ரீட் சிங்கர், அதாவது தெரு பாடகன், கதை பாடல்களை எழுதி மெட்டமைத்தும் அவரே நடிப்பில் ஆர்வம் கொண்ட அஞ்சனி குமாரி அந்நாடகத்தில் நடித்தார். தனது மகளும் ஆதி நாராயணராவும் நெருங்கி பழகி நாடகங்களில் பங்கேற்பதைக் கண்ட நூக்கையா அஞ்சனி குமாரியின் தந்தை இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டார். தெலுங்கில் அப்போது பெரிய டைரக்டராக விளங்கிய பி. புள்ளையா தனது இயக்கத்தில் கொல்லபாமா என்ற படத்தில் நடிக்க அஞ்சலி குமாரியை அழைத்தார். அவருக்கு மோகினி வேடம் தரப்பட்டது. பெரிய டைரக்டர் அழைக்கிறார் என்பதால் மறுக்கக்கூடாது என்று அந்த படத்தில் அஞ்சலி தேவி மோகினியாக நடித்தார். அவரது கணவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். பி. புள்ளையா தான் அஞ்சனி குமாரி என்ற பெயரை அஞ்சலி தேவி என்று மாற்றி வைத்தார். தொடர்ந்து அஞ்சலி தேவிக்கு நிறைய படங்களில் நடிக்க வாய்ப்புகள் வந்தன. சிலவற்றில் நடித்தார், சிலவற்றை நிராகரித்தார். கிளு குர்ரம், தமிழில் மாய குதிரை என்ற படத்தில் மனித மாமிசம் தின்னும் ராட்சசியாகவும் ஒரு சீனில் நடிக்கும் வாய்ப்பு வந்தபோது அதை அஞ்சலி தேவி மறுத்துவிட்டார். ஆனால் அவரது கணவர் ஆதி நாராயண ராவோ அஞ்சலி கிளு குர்மம் படத்தில் நடிக்க வேண்டும். காரணம், அப்படத்தின் தயாரிப்பாளர் புகழ்பெற்ற சோபனாசலா ஸ்டூடியோவின் உரிமையாளர் மீர் ஜாஃபூர் ராஜா பெரிய ஜமீன்தாரர். அவரது படத்தில் நீ நடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதால் அந்த படத்தில் நடித்தார் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவி எந்த சூழ்நிலையிலும் கணவருடன் மோதக்கூடாது என்று நினைத்தவர். அவரது இசை ஞானத்தை மிகவும் மதிப்பவர். அவரது பாடல்களை ரசித்து மகிழ்பவர். இந்த சூழ்நிலையில் சொந்தமாக படம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆதி நாராயணராவ். சொந்த படம் எடுக்கும் முயற்சி ஆபத்தானது என்பதை கணவரிடம் நாசூக்காக சொன்னார் அஞ்சலி தேவி. ஆனால் அவரது கணவரோ முதல் படத்திற்கான தொடக்க விழாவையே நடத்திவிட்டார். படத்தின் பெயர் மாயக்காரி. அஞ்சலி தேவி நடித்தார், ஆதி நாராயணராவ் இசையமைத்தார். படம் பெரும் தோல்வியை தழுவியது. இதனால் அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இதை பற்றி அவர் ஒரு பேட்டியில், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறித்தான் வரும். சரஸ்வதியும் லட்சுமியும் பொதுவாக ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள். சரஸ்வதி என்னோடு எப்போதும் இருக்கிறாள். லட்சுமியோ வருவாள் போவாள், மீண்டும் வருவாள் என்று சொன்னார். இதற்கிடையே நாராயணன் கம்பெனி தயாரித்த கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி நடித்த இந்த படம். அதையடுத்து அனார்கலி, மணாலனே மங்கையின் பாக்கியம் ஆகிய படங்களை ஆதி நாராயணராவ், அஞ்சலி தேவி தயாரித்தனர். இரண்டு படங்களும் ஓரளவுக்கு வெற்றி பெற்றன. அடுத்து மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற படத்தை தமிழ் தெலுங்கிலும் அதே கதையை பூலோன் கிசேஜ் என்ற பெயரில் இந்தியிலும் எடுத்தனர். பூலோன் கிசேஜ் என்றால் மலர் படுக்கை என்று பொருள். படம் படு தோல்வி அடைந்து மலர் படுக்கை முட்கள் நிறைந்த படுக்கையாகிவிட்டது. இதுதான் இவர்கள் தயாரித்த கடைசி திரைப்படம். 3 மொழிகளிலுமே படம் படு தோல்வியாகவே அஞ்சலி தேவி கடன்காரி ஆகிவிட்டார். ஆதி நாராயண ராவோ நோயுற்று படுத்த படுக்கையாகிவிட்டார். யாரும் உதவி புரிய முன்வரவில்லை. மீண்டும் சத்ய சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து தனது கஷ்டங்களை நீக்கி கணவர் உடல்நிலை தேறி மீண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து சில படங்களில் நடித்தார். கடன்களை அடைத்துவிட்டு கணவருக்கு சொந்தமான சுந்தரம் மாளிகையவே சத்ய சாய்பாபா நற்பணிகளுக்காக வழங்கிவிட்டார். சத்ய சாய்பாபா பற்றிய டிவி தொடர் ஒன்றை சொந்தமாக தயாரித்து வெளியிட்டார். அன்னை ஓர் ஆலயம் படத்தில்
ரஜினிகாந்துடன் நடித்தபோது மேடம் நான் உங்கள் ரசிகன் என்று ரஜினி கூறியதும் சில வாழ்க்கை தத்துவங்களை அவர்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டதும் என்றும் மறக்க முடியாது என்றார் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவியின் கணவர் ஆதி நாராயண ராவ் 1991 காலமாகிவிட்டார். இப்போது அஞ்சலி தேவி தன் குடும்பத்துடன் சென்னையில் அமைதியாக மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வருவதாக செய்திகள் சொன்னன. இப்போது எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. சமீபத்தில் அஞ்சலி தேவியை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்த போது தனது திரையுலக அனுபவத்தினால் கிடைத்த சந்தோஷத்தையும் அதே நேரம் தன் மனதுக்கு ஏற்பட்ட சில நெருடல்களையும் வெளிப்படுத்தினார். சினிமா நல்ல தொழில்தான். தொழில்நுட்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. திறமையுள்ள கலைஞர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். இது மகிழ்ச்சிதான். ஆனால் எனக்கு சில குறைகளும் உண்டு. நான் நடித்த அடுத்த வீட்டு பெண் படத்தில் ஒரு காட்சியில் ஜப்பான் அழகியாகவும் ஒரு காட்சியில் அழகி கிளியோபட்ராகவும் வருவேன். அதில் ஆபாசம் இருக்கிறது என்று கூறி சென்சார் அக்காட்சிகளை அகற்றச் சொன்னார்கள். இப்போதுள்ள படங்களில் பல பெண்கள் அணியும் ட்ரெஸ்கள் படு ஆபாசமாக இருக்கின்றன. இதற்கு சென்சாரே கிடையாதா? டிவி சீரியல்களிலும் ஏன் விளம்பரங்களிலும் கூட ஆபாசம் தாண்டவம் ஆடுகிறதே. இது யாருடைய கண்களுக்கும் தெரியவில்லையா என்று கேட்டார் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவி ஆணித்தரமாக கேட்டுவிட்டார். பதில்களை யார் எப்போது எப்படி தருவார்களோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.